ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒரு போஸ்டிங் ஒரு அதிகாரி இருக்கார். அவர் என்ன பண்ணாரு, கோவத்தை போட்டு தன்னுடைய அசிஸ்டண்ட்டை காமிப்பார், பியூன்கிட்ட காமிப்பார். அந்த பியூனு வயசானவர், அந்த அதிகாரியோட வயசில் மூத்தவர், பாவமாக இருக்கும், பல்லு கூட இருக்காது, லெட்ஜர்லாம் தூக்கிட்டு நிற்பார். அவனை எப்படி திட்டுவார் தெரியுமா? நான் கண்ணால் பார்த்து காதால் கேட்டேன். அவர் பேர் தொர்ராஜு. எடே தொர்ராஜு, அறிவிட்டவனே, லெட்ஜரை வச்சுட்டு அங்கே போடா, அதை எடுத்துட்டு வாடா, இது இங்கே போடா அப்படின்ற அவனே இவனே பேசுவார். அவனே இவனே பேச நான் பார்த்துருக்கேங்க. தொர்ராஜு அவன் பேர். என்ன மாதிரி ஆட்டி பிரசார் தெரியுமா? அவர் லெட்ஜர் வச்சு வருவார், காப்பி எடுத்து நிற்பார். அவரை பார்த்தா அவர் இடுப்பில் துண்டு வரை எடுப்பார். அப்போ அது துண்டு கட்டுற என்ன, இப்போ இன்றைக்கி நான் துண்டு கட்டுறேன் சிவனடியார் ஆன பிறகு, அது நான் பார்த்தது 50 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பெரிய மனுஷன் தொடராது ஒரு ஆஃபீஸில் இடுப்பில் துண்டு கட்டினார். நான் ஏன் துண்டு கட்டிக்கிறேன், துண்டு கட்டுறது எதுக்குன்னு தெரியாது எனக்கு. இந்த அதிகாரி பயந்துட்டு கட்டிருக்காரா இல்லை கடவுள் எதுக்கு கட்டிருக்காரு அந்த கான்செப்ட் எனக்கு வரல. ஆனால் என் கண்ணில் இருக்கு அது உருவம், அது லெட்ஜர் தூக்கிட்டிங் போது துண்டு இப்படி அப்படி இருக்கும் இடுப்பில். ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் கொஞ்சம் ரொம்ப நாரசமான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு. அசிங்கமாக வீட்டெல்லாம் கூப்பிட்டு பேசுவார், பொண்டாட்டி பிள்ளைகளை கூட பேசுவார். அராஜகமிக்க அதிகாரி. இதையெல்லாம் இன்றைக்கி நான் 50 வருஷம் பிறகு சொல்லணும்னு ஒரு விதி. எதுக்கு சொல்கிறேன்னா, யாராக இருந்தாலும் சரி யாரையும் ரொம்ப ஹார்ட் பண்ணி பேசாதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் பியூன் இருக்கிற என்னென்னலாம் பேசுகிறா, அது மனுஷன் இல்லையா? அதை பார்க்கலையே. யாராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்களை மன்றாடி இருக்கிறேன், உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்களுக்கு படிஞ்சிருக்கக்கூடிய அட்டெண்டர்ஸ், இவங்களெல்லாம் மாதம் பேசாதீங்க. அது எல்லாம் உங்களுக்கு தண்டனையாக வரும். நான் அப்படி பேசினவர் ஒரு காலத்தில் ரொம்ப தண்டனை அனுபவிச்சார் பிற்காலத்தில். அதையெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. பார்த்தேன், பேசியிருக்கிற படம் அனுபவிச்சார். ஆனால் அந்த ஐயா இருக்காரே, அவருக்கெல்லாம் வந்துட்டு அவருக்கெல்லாம் போயிட்டார். குற்றமில்லை குறையில்லை. என்னென்னா, அரசு ஆண்டு கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். இந்த உண்மையை தவிர வேறு ஒன்றும் எனக்கு அந்த விஷயத்திலேருந்து சொல்ல தெரியவில்லை. யாரையும் புண்படுத்தி பேசாதீர்கள். உங்களுக்கு கீழே உங்களை நம்பி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற செர்வன்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் மரியாதையோடு நடத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடித்திருந்தேன்.